வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 32வது மேட்ச் ஆன ஜிடி வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு புதுசா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், ஸோ அறிமுகப்படுத்துறோம். ஸோ ஒரு சூப்பரா ஸ்மால் லீக் பிளே பண்றதா இருக்கட்டும், கிராண்ட் லீக் பிளே பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி காம்படிஷன், அதாவது போட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆப்போனன்ட்லாம் வர மாட்டாங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆப்போனன்ட் தான். ஸோ வந்து ஓரளவுக்கு சேஃப் டீம் போட்டாலே வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து புதுசா ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா 11 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல வந்து கேப்டன், அதுல வந்து வைஸ் கேப்டன் அந்த மாதிரி போடுவோம். இதுல வந்து அப்படி இல்ல, மொத்தத்துல 2 டீம்ல உள்ள பிளேயிங் 11 22 பிளேயர் சேர்ந்து அதுல நம்ம வெறும் ஒரு 6 பிளேயர், உங்களுக்கு எந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா விருப்பமோ, இன்னைக்கு வந்து சுப்மன் கில், டேவிட் வார்னர், அப்புறம் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்சன், இந்த மாதிரி உங்களுக்கு யார் வேணுமோ, ரஷித் கான் அப்படின்னு சொல்லி வெறும் 6 பிளேயர் சூஸ் பண்ணி அதுல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப சேஃபா நல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டருமே செலக்ட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இது வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதான் வெறும் 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போடக்கூடிய மெத்தட் இருக்கு. நம்ம ரெகுலரா விளையாடக்கூடிய 10:1 இந்த மெத்தட் இருக்கு. அந்த பழைய மெத்தட் 7:4 இதுவும் இருக்கு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ அதனால நீங்க தாராளமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் நம்ம சேனல் நேம் LETSPLAY. சோ இத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் போனஸும் கிடைக்கும். சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். அதாவது ஹைதராபாத்ல இது குஜராத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்குது. சோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான பிட்ச் தான் போட்டு கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 63 மீட்டர், ரொம்ப சின்ன பிட்ச் தான். லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 63 மீட்டர் தான் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் ஸ்ட்ரைட்லயே வந்து பாத்தீங்கன்னா 70 மீட்டர் தான். மத்த பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரைட்ல 74 to 76 இருக்கும். ஒன்னு ஆஃப் சைடு இல்ல லெக் சைடு ஏதாச்சும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 68 மீட்டர் அந்த மாதிரியாச்சும் போட்டு கொடுப்பாங்க. ஆனா இது ரொம்ப சின்ன பிட்ச் லாஸ்ட் மேட்ச் போட்டது. அதே மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பிளாக் சாயில் பிட்ச், ரெட் சாயில் பிட்ச் மாதிரி போட்டு கொடுத்தாங்க நினைக்கிறேன். ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னு சில டைம் வந்து பிளாக் சாயிலா இருக்கும், இல்ல அப்படின்னா ரெட் சாயிலா இருக்கும். அதாவது ஒன்னு ஃபுல்லா பவுலிங்க்கு ஃபேவரா போடுவாங்க, இல்ல பேட்டிங்க்கு ஃபேவரா போடுவாங்க. இது வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் சாயிலும் ரெட் சாயிலும் மாதிரி. பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ என்ன மாதிரியான ரீசன்ட் மேட்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்டா நடந்த மேட்ச் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜிடி வெர்சஸ் பஞ்சாப். ஸோ ஜிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா அதை வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங் வந்து கடைசி வரை போராடி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் தான் இந்த பிட்ச்ல எப்பவுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க. அண்ட் SRH vs ஜிடி மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் தான் இந்த மேட்ச்ல ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி vs MI மேட்ச்ல ஜிடி 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. பொதுவா இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுப்பாங்க. நீங்க பாருங்க 13க்கு 2, 6க்கு 4, 7க்கு 4 எல்லா மேட்ச்லயுமே ஃபாஸ்ட் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஈஸியா வின் பண்ணலாம். மும்பைலாம் இந்த மேட்ச் ஜிடி கூட தோத்துருக்கவே கூடாது. ஆனா கேவலமா தோத்து போன மாதிரி போவாங்க. ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க 199 பஞ்சாப் சேஸ் பண்ணிருக்காங்க, 162 ரன் ஜிடி சேஸ் பண்ணிருக்காங்க. சோ செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் அட்வான்டேஜஸ் வந்து அதிகமா இருக்குது. சோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இந்த பிட்ச்ல டோட்டலா நமக்கு வந்து 3 மேட்சஸ் வந்து நடத்தி இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஒரு 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட். சோ பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. 150ல இருந்து 169க்குள்ள 4 இன்னிங்ஸும் 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும். மோஸ்டா இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ தான். லாஸ்ட் சீசன்லலாம் நல்லாவே ஹை ஸ்கோர் போச்சு. இந்த சீசன்ல இப்பதான் ஹை ஸ்கோர் போக ஆரம்பிச்சிட்டு இருக்கு.
அதிகமான ஸ்கோர் பஞ்சாப் அடிச்சிருக்காங்க 200 ரன், லோ ஸ்கோர் எம்ஐ 162 அடிச்சிருக்காங்க. நீங்க 180ல இருந்து 200 வரைக்குமே இந்த மாதிரி பிட்ச்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஜிடி வெர்சஸ் டிசி. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்குமே 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 2 வின் பண்ணிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. இவங்க 1 வின் பண்ணிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 171, லோ ஸ்கோர் 125. இவங்களோட ஹை ஸ்கோர் 152, லோ ஸ்கோர் 157 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துக்கலாம். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆடக்கூடிய 2-3 பிளேயர்கிட்ட தான் நம்மகிட்ட வந்து ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் ஜெயண்ட் யாதவையும் மோகித் சர்மா பாலையும் ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. பிருத்வி ஷா வந்து ரஷித் கான் பால்ல ஒரு டைமும் மோகித் சர்மா பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் படேல் வந்து ரஷித் கான் பால்ல 2 டைமும் யாதவ் பால்லையும் மோகித் சர்மா பால்லையும் தலா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்கிறாரு. அடுத்து டிசி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப்ல ஆடக்கூடிய சுக்மன் கில் வந்து கலீல் அகமது பால்ல 2 டைமும் நோர்கியா பால்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. நம்ம விருத்திமான் சகா, குல்தீப் யாதவ், கலீல் அகமது, நோர்கியா, இஷாந்த் சர்மா பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. விஜய் சங்கரும், குல்தீப் யாதவ், அக்ஷர் படேல், மிச்சல் மார்ஷ், இஷாந்த் சர்மா பால்ல தலா ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. டேவிட் மில்லர், குல்தீப் யாதவ் பால்ல ரொம்ப வீக் ஆடி இருக்காரு, 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் அக்ஷர் படேல் நோர்கி பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ராகுல் தெவேட்டியாவை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் படேல், நோர்கியா, அடுத்து வந்து இஷாந்த் சர்மா பால்ல தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ இது வந்து பவுலர்ஸோட ஸ்டாட்ஸ், இது வந்து பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளேயிங் 11 வந்து 2 டீம்லயுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சில பிளேயர் உள்ள வரலாம், மிஸ் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விருத்திமான் சகா இன்னைக்கு அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எவ்வளவு அது கன்ஃபார்ம் நியூஸ்னு நம்மளால சொல்ல முடியல. ஸோ விருத்திமான் சகா வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அண்ட் கில்லு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம், எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்லாவும் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ்ல வந்து எல்லா மேட்சுமே காமனா எல்லாருமே 10 பேர் ஸ்மால் லீக் விளையாடுறாங்கன்னா 10 பேருமே கில் எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு 8 பேராச்சும் சுப்மன் கில்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து செலக்ட் ஆயிடுவார். அந்த 40+ பாயிண்ட் ஈஸியா வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் சாய் சுதர்சன். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஒரு மேட்ச் கூட 30 ரன்னுக்கு கீழே அடிச்சதே இல்லை. ஸோ அதனால மினிமம் பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல சாய் சுதர்சன் வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாரு. ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச் கூட சாய் சுதர்சன் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்தது இல்லை 6 மேட்ச் ஆடி. ஏன்னா அவர் வந்து அந்த 30+ ரன் தாண்டதான் கஷ்டம். தாண்டிட்டாருன்னா கூட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த 30-40க்குள்ளே தான் அடிக்கிறாரு. அடுத்து டேவிட் மில்லர் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 மேட்சுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு மிடில் ஆர்டர். அடுத்து விஜய் சங்கரா இல்ல ஷாருக்கான இறக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் சங்கருக்கு 6 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஷாருக் கான் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வின்னிங் டீமோட வர்றதா இருந்தா விஜய் சங்கரோட தான் வருவாங்க. இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணலாம். ராகுல் தெவேட்டியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு 20 to 25 ரன். அது மட்டும் இல்லாம பேட்டிங் சான்ஸ் வந்து அவருக்கு கிடைக்காது. சில மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுனால ஒரு 22 ரன். அதுக்கு முந்தின மேட்சும் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அந்த பேட்டிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 15 ஓவர் அந்த மாதிரிலாம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப லேட்டா தான் அவருக்கான இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அடுத்து ரஷித் கான். ஸோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கம்பல்சரியா 4 ஓவர் போலிங் பண்ணி மினிமம் 1 விக்கெட் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா மினிமம் அவர் வந்து 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுனால அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துருவாரு. ஜான்சன், ஸ்பென்னர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போலிங் பண்றாரு. பட் விக்கெட் எது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு தொடர்ந்து. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு போல் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச்லாம் அவர் ஓவர்ல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. அதனால விக்கெட் அவர் வந்து எடுக்கல. உமேஷ் யாதவ் விளாண்ட எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்க ஸ்பென்னர் ஜான்சனுக்கு போறதுக்கு உமேஷ் யாதவ் எடுத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே உமேஷ் யாதவ் வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன் நீங்க வந்து 100 அகமட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட உமேஷ் யாதவ் விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் கண்டிப்பா உமேஷ் யாதவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த இன்னிங்ஸ்ல ஸ்டார்டிங்ல பவுல் பண்றாரு. அடுத்து 100 அகமேடு வந்து பாத்தீங்கன்னா முதல் விளாண்ட 2 மேட்ச்லயுமே 3 விக்கெட் எடுத்தாரு. அடுத்த 2 மேட்ச் ஆடி விக்கெட் எடுக்கல. பட் எக்கனாமி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100 அகமட் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஹையா இருக்கு. நல்கண்டே ஆடுறாரா இல்லையா அப்படின்னு தெரியல, ஸ்வேரா நம்மளால சொல்ல முடியல. அடுத்து மோகித் சர்மா அந்த டீமோட டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். மினிமம் பாத்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ உமேஷ் யாதவும் சரி மோகித் சர்மாவும் சரி
ஈக்குவல் விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பட் நம்ம எல்லாருமே மோகித் சர்மாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஏன்னா அவர் தான் டெத்ல பவுல் பண்றாரு. பட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர்ல பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் ஒரு விக்கெட் வந்து தூக்கிடுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோ இதுல வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டேவிட் வார்னரும் பிருத்வி ஷாவும். லாஸ்ட் மேட்சே வார்னர் வந்து கொஞ்சம் லைட்டா கையில இன்ஜுரி ஆனாரு. சோ முதல் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண வார்னர், அடுத்த 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு, பெருசா ஸ்கோர் பண்ணல. அண்ட் பிருத்வி ஷா பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 4 மேட்ச் இறக்குனாங்க, 3 மேட்ச் வந்து 30+ ஸ்கோர் பண்ணிட்டாரு, ஒரு மேட்ச் 50+, ஒரு மேட்ச் 40+ சொல்லி நல்லாவே ஆடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஆஸ்திரேலியாவோட யங் டேலண்டட் பாய் லாஸ்ட் மேட்ச் ஆனாரு. சோ 55 ரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு அதிரடியான பிளேயர், நம்ம பிபிஎல்லே பார்த்திருக்கோம், மெல்போர்ன் ரெனகட்ஸ்க்கு ஆடுவாரு, நம்ம பிஞ்ச் டீமுக்கு ஆடுவாரு. சோ நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் ஆனாரு, இந்த மேட்ச் இறக்கி விட்டாங்க, நல்ல அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. ஸ்பின்னிட்ட மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. சோ அதனால ரஷித் கான், நூர் அகமது இவங்க பால்ல மேபி விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அடுத்து ரிஷப் பண்ட் இந்த சீசன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள ஈஸியாவே ரிஷப் பண்ட் வந்துடுறாரு. டப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல சூப்பராகவே ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் மேட்சுமே 15 ரன் அவர் தான் அந்த மேட்சை வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாரு லக்னோக்கு அகைன்ஸ்டா. அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 2 மேட்ச் அந்த மாதிரி வந்து ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிஷப் பண்டை சூஸ் பண்ணலாம், 2வது டப்ஸ், 3வது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர், 4வது தான் பிருத்வி ஷா வந்து நீங்க சூஸ் பண்ணலாம், 5வது வார்னர் இருப்பாங்க. பட் வார்னர் வந்து 80% பேர் ட்ரை பண்ணுவாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன்ல அக்சர் பட்டேல் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன், லாஸ்ட் மேட்சும் சரி சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவும் சரி கொஞ்சம் ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டாரு. ஸோ சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா இல்ல, கேகேஆருக்கு அகைன்ஸ்டாவும் சரி நம்ம லாஸ்ட் லக்னோக்கு அகைன்ஸ்டாவும் மட்டும்தான் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்தாரு. இஷாந்த் சர்மா எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. நோக்கி ஆடுறாரா இல்லையாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் டவுட் தான், லாஸ்ட் மேட்ச் வந்து விளாடல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், நான் சொன்னேன் குல்தீப் யாதவ் விளாண்டாலே விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தோடனே பாத்தீங்கன்னா டிசிக்கு ஒரு வின்னிங் பிளஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்த ஒரே டிசி போலர் அவரு தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமாரும் அவரு விளாண்ட எல்லா 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா அவருக்கு இதால 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்காரு. எல்லா மேட்சுமே சேர்த்து 3 மேட்ச்ல 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. சோ பவுலிங் வந்து இந்த மாதிரி இருந்தா கூட டிசி ஓரளவுக்கு ஆடிடுவாங்கன்னு தோணுது. ஆர்சிபி லெவலுக்கு ஆடுவாங்கன்னு தெரியல, பட் பார்க்கலாம் என்ன நடக்க. ஆர்சிபியா டிசி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன்ல போட்டி இருக்கும். சோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் முதல் இம்பார்ட்டன்ட், அக்சர் பட்டேல் 2வது, ஏன்னா அந்த பேட்டிங் பேக்கப் இருக்கு அவருக்கு, ஒருவேளை சொதப்பினாலும் பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. 3வது பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கலீல் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். நோர்கியா விளாண்டார்னா 3வது இம்பார்ட்டன்ட் நோர்கியா, 4வது வந்து கலீல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட், பேட்டிங்ல ஸ்டப்ஸ், ஃப்ரெஷர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அகமது. இங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், ரஷித் கான், மோகித் சர்மா, நூர் அகமது எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷரை வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல டேவிட் வார்னரோட போவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நூர் அகமது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாருமே நூர் அகமது எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஏதாச்சும் ஒரு பேட்டிங் ஆப்ஷனோட தான் போவாங்க ஜிடில. ஒன்னு டேவிட் மில்லர் விளாண்டர்னா டேவிட் மில்லர், இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனோட தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஸ்பென்னர் ஜான்சனை கூட நிறைய பேர் வந்து இன்னமும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நூர் அகமது ரிஸ்கான பிளே தான், தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் பெர்சன்டேஜ் செலக்ஷன்ல கம்மியாயிட்டு. மற்றபடி ரஷித் கான், குல்தீப், கலீல் அகமது, குல்தீப் யாதவ், மோகித் சர்மா இந்த 4 பேருமே சேஃபான பிளேயர் தான். இந்த அக்சர் பட்டேல் 5 சேஃப், 6, 7, 8, 9 பிளேயர் சேஃப். இந்த 10வது பிளேயரான ஃப்ரெஷரையும் 11வது பிளேயரான நூர் அகமது தான் 2 டீம்ல இருந்து ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் எதுக்கு சுப்மன் கில்லுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மெனுல சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிடுவாரு. 40+ ரன் வரைக்குமே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால காமனா வந்து பாத்தீங்கன்னா
10 பேர் விளையாடுறாங்கன்னா ஒரு ஃபேண்டசி விளையாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 5 பேராச்சும் சுப்மன் கில்ல தான் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து ரஷித் கானை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கு ஒரு 30+ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டியா கிடைக்கும். ஸோ ஒரு 40+ பாயிண்டை வந்து ஈஸியா வாங்கி கொடுத்துருவாரு என்ன ஆனாலும் சரி. ஸோ சுப்மன் கில் 40+ அடிக்க மாட்டாரு நினைச்சீங்கன்னா நீங்க ரஷித் கானை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துருவாரு. ஏன் 2 விக்கெட் கூட இன்னைக்கு மேட்ச்ல எடுக்கலாம். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா நீங்க மோஹித் சர்மாக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போகலாம். அடுத்து ரிஷப் பண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. குறையாம பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அக்சர் பட்டேல்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் 4 ஓவர் இருக்குது பிளஸ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. ஸோ அதனால எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போடுங்க. சும்மா எல்லாரும் சுப்மன் கில்ல போடுறாங்க நம்மளும் சுப்மன் கில்லையும் ரிஷப் பண்டையும் ட்ரை பண்றோம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணாதீங்க. எதுக்காக போடுறங்கிறத ட்ரை பண்ணிக்கோங்க. மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரு அப்படின்னா 2 விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா மோஹித் சர்மா வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. இல்ல ரஷித் கான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கூட அந்த காம்பினேஷன்ல போய் ரஷித் கான் வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். இல்ல அக்சர் பட்டேல் டிசி வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து அவுட் ஆக்கிடுவாங்க, அக்சர் பட்டேல் வந்து ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நம்புனீங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சு ட்ரை பண்ணீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் இருக்குது உங்களோட வின்னிங். அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் யாருமே போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா மேட்சுமே 30+. ஸோ ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. நூர் அகமது வந்து தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுத்த பிளேயர். இந்த மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச்ல என்னோட ஒரு ட்ரம்ப். முகேஷ் குமார் எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட்டாச்சு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸ்டப்ஸ் செட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு டே செட் ஆச்சுன்னா அடி பயங்கரமா போகும். அதே மாதிரி உமேஷ் யாதவையும் யாருமே போக்கஸ் பண்றது இல்ல. மோஹித் சர்மாவை தான் எல்லாரும் போக்கஸ் பண்றோம். அவரும் 7 விக்கெட், உமேஷ் யாதவ் 7 விக்கெட், ரஷித் கானும் அவங்க மாதிரி ஈக்குவல் விக்கெட் தான். அதனால உமேஷ் யாதவையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. டப்ஸ், முகேஷ் குமார், நூர் அகமது, சாய் சுதர்சன் இந்த பிளேயர்ஸையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க. நம்மளோட எண்ணம் ஃபுல்லா வார்னர் பெரிய பிளேயர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து கில்லுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து மில்லர் பெரிய நம்ம பேரை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, அவங்களோட ரிசல்ட்டை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், ஜிடி வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம எல்லாருமே ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.